வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நிரப்ப சென்ற மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பிடித்த சம்பவம் பதிவு. நுவரெலியாவில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடல். இலக்கை நெருங்கிய வல்லரசுகள். ஈரானின் முக்கிய அணுசக்தி தளம் தரைமட்டம் என தகவல். ஈரானின் தலைமையை அகற்ற முயற்சிக்கும் ட்ரம்ப். ரணில் கண்டனம். மனைவியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கணவன். இலங்கையின் உற்ற நண்பரை இழந்துவிட்டோம். நாமல் ராஜபக்ச இரங்கல். ஈரான் போர் 4 வாரங்களுக்கு மேல் நீண்ட காலம் நீடிக்கக்கூடும். டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது, மக்கள் பதற்றப்பட வேண்டாம். எரிபொருள் QR முறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. නමුත් මේ වෙලාවේ තෙල් සැපයීමේ බාධාවක් නැහැ. මේ තිබෙන්නේ ජනතාව අනවශ්‍ය ලෙස කලබල වීම. පැනික් බයින් එකක් තියෙන්නේ. ஈரானின் தலைவர் அயாத்துல்லா அலி காமனியின் மறைவுக்கு அட்டாளை சேனையில் துக்க கொடியேற்றம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மருதனார் மடம் சந்தையில் பெட்ரோல் நிரப்புவதற்காக வரிசையில் நின்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றிய சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. மத்திய கிழக்கில் யுத்தம் ஆரம்பித்த தினம் தொடக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் எரிபொருள் வரிசை ஆரம்பமாகியிருந்தது. அவ்வாறான நிலையில் குறித்த இருசக்கர வாகனத்திற்கு முழு அளவிலான எரிபொருள் நிரப்பிய நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வாகனத்தை இயக்க முற்பட்ட போது வாகனம் தீப்பற்றிக் கொண்டது. இதனை அடுத்து எரிபொருள் நிரப்பு ஊழியர்கள் அங்கிருந்த தீ அணைக்கும் கருவி மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நுவரெலியா மற்றும் நானுஓயா பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நேற்று காலை முதல் மூடப்பட்டுள்ளன. அந்த வகையில் நுவரெலியாவுக்கு வாடகை முச்சக்கர வண்டியில் சுற்றுலா நிமித்தம் வருகை தந்த வெளிநாட்டு பிரஜைகளும் நுவரெலியா உடபுசல்லாவ பிரதான வீதியில் உள்ள எரிபொருள் நிலையத்திற்கு முன் வரிசையில் காத்திருந்தனர். இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம் காரணமாக எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் நுவரெலியா மற்றும் நானுஓயா பகுதிகளில் நேற்று 2வது நாளாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மேலும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நானுஓயா மற்றும் நுவரெலியாவில் சில நிலையங்களில் இங்கு பெட்ரோல் இல்லை என்ற அறிவிப்பு காட்சி பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நிலவும் கேள்விக்கு அதிகமான எரிபொருளை நுகர்வோர்கள் கொள்வனவு செய்து வருவதால் இவ்வாறு நுவரெலியா மற்றும் நானுஓயா பகுதிகளில் தட்டுப்பாடு நிலவி வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி தளம் தாக்கப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி நடான்ஸில் உள்ள ஈரானின் பரந்த அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளின் போது நடான்ஸில் உள்ள பரந்த அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டதாக ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பிற்கான ஈரானின் தூதர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், மீண்டும் அவர்கள் நேற்று ஈரானின் அமைதியான பாதுகாக்கப்பட்ட அணுசக்தி நிலையங்களை தாக்கினர் என கூறியுள்ளார். சர்வதேச அணுசக்தி அமைப்பின் 35 நாடுகளின் ஆளுநர்கள் குழுவின் கூட்டத்தில் ரெசா நஜாபி செய்தியாளர்களிடம் இவ்வாறு குறிப்பிட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை 4 அல்லது 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என வெள்ளை மாளிகையில் நடந்த ஊடக சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உண்மையில் தேவைப்பட்டால் அமெரிக்கா நீண்ட காலம் செல்ல தயாராக இருப்பதாகவும் போர் நீடித்தால் அவர் சலிப்படைய மாட்டார் என்றும் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை உருவாக்க அனுமதித்ததற்காக முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் நிர்வாகத்தை குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் அணுசக்தி திட்டம் அமெரிக்காவிற்கு வளர்ந்து வரும் அச்சுறுத்தலாகும் என்றும் அச்சுறுத்தல்களை தாக்கி அகற்றுவதற்கான கடைசி சிறந்த வாய்ப்பு இதுவாகும் என்றும் கூறியுள்ளார். ஈரானின் ஏவுகணை திறன்களை அளிப்பதை முதற் குறிக்கோளாக கொண்டு நோக்கங்கள் தெளிவாக உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். இரண்டாவதாக, நாங்கள் அவர்களின் கடற்படையை அழித்து வருகிறோம். நாங்கள் ஏற்கனவே 10 கப்பல்களை வீழ்த்தியுள்ளோம். அவை கடலுக்கடியில் உள்ளன. மூன்றாவதாக, உலகின் முதன்மையான பயங்கரவாத ஆதரவாளர் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற முடியாது என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் மத்திய கிழக்கில் ஈரானிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட வீரர்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கௌரவித்துள்ளார். இன்று நாங்கள் நடவடிக்கையில் கொல்லப்பட்ட 4 வீரமிக்க சேவையாளர்களுக்காக இரங்கல் தெரிவிக்கின்றோம். மேலும் அவர்களின் குடும்பங்களுக்கு எங்கள் அன்பையும் ஆதரவையும் அனுப்புகிறோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது இவ்வாறு இருக்க, ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானின் தலைமையை அகற்ற முயற்சிக்கிறார். ஒரு அரசாங்கத்தை அகற்றுவதாக இருந்தால் இந்த வன்முறை வழிமுறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுக்கும் தாக்குதல்கள் குறித்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகளின் ஆட்சி அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக மாற்ற ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கைகள் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் கூறியுள்ளார். இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் மரபுகளுக்கு முரணானதென சுவிட்சர்லாந்தும் நோர்வேயும் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த விவகாரம் மிகவும் பாரதூரமானது என்றும் இவ்வாறான உலக அரசியல் போக்குகள் இலங்கைக்கு சாதகமானவை அல்ல என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஈரானின் எண்ணெய் உற்பத்தி நின்றால் மட்டும் இலங்கையில் பெரிய தட்டுப்பாடு ஏற்படாது.
ஏனெனில் ஏனைய நாடுகள் அதிக எண்ணெயை உற்பத்தி செய்கின்றன. ஆனால் ஈரான் தனது கடல் எல்லை வழியாக வரும் ஏனைய நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி போக்குவரத்தை முடக்கினால் அது பெரும் நெருக்கடியை உருவாக்கும். எனினும் தற்போது வரை அவ்வாறு நடக்கவில்லை. ஜனாதிபதி ட்ரம்ப் உலகம் தனது விருப்பப்படி இயங்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். ஆனால் இதுபோன்ற ஆழமான பிரச்சினைகள் சிறிய நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் மாரவில பகுதியில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கணவன் கொலை செய்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்று முன்னிரவு இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த கொலையை செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக வீட்டின் படுக்கை அறையில் கணவன் கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொலையில் பலியானவர் துசாரி என்ற 44 வயது பெண்ணாவர். தற்போது தப்பிச் சென்றுள்ள சந்தேக நபரான கணவரை கைது செய்ய மாரவில போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதி நிஜாத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, அவர் படுகொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். அவர் இலங்கையின் உண்மையான நண்பர். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்கு அளப்பெரியதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2008 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பின் பேரில் அஹ்மதி நிஜாத் இலங்கைக்கு வருகை தந்தமையை நாமல் ராஜபக்ச நினைவு கூர்ந்துள்ளார். அந்த பயணத்தின் போது சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தரம் உயர்த்துதல், உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் போன்ற பாரிய திட்டங்களை செயற்படுத்த அவர் முக்கிய காரணமாக இருந்துள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் ஈரான் நாட்டு மக்களுடன் இலங்கை என்றும் துணை நிற்கும் என்றும் கூறியுள்ள நாமல், போர் பாதையை தவிர்த்து அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் தட்டுப்பாடு குறித்து பொதுமக்கள் எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பான மேலதிக விவரங்களை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் விநியோகம் தடைப்படும் என மக்கள் கருதுவது தவறு என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு எரிபொருளை ஏற்றி வரும் கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மோதல் வலயங்கள் ஊடாக பயணிப்பதில்லை என்றும் கூறியுள்ளார். அவை வேறு பாதுகாப்பான கடல் வழிகளிலேயே வருகின்றன. எனவே விநியோக சங்கிலியில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நாட்டில் தற்போதைய தேவையான அளவு எரிபொருள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருளை சேகரித்து வைக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். எரிபொருள் நிலையங்களில் மக்கள் முண்டியடிப்பதையும் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதையும் தவிர்க்குமாறு அரசு கோரியுள்ளது. வீண் வதந்திகளை நம்பி பதற்றமடைய வேண்டாம் எனவும் விநியோக நடவடிக்கைகள் வழமை போல் சீராக முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மாற்றமடைந்தாலும் இலங்கைக்கு தடையின்றி எரிபொருளை விநியோகிக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு எடுத்துள்ளதென்றும் அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் போது மட்டுமே QR முறையை பயன்படுத்தி எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பு இருப்பதால் QR முறையை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஒன்று உருவானால் அத்தகைய எந்தவொரு சூழ்நிலையிலும் QR முறையை பயன்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அயத்துல்லா அலி காமனி மறைவையொட்டி அட்டாளைச்சேனை மற்றும் பாலைமுனை பகுதிகளில் துக்க கொடிகள் ஏற்றப்பட்டுள்ளன. அயத்துல்லா அலி காமனி அவர்கள் உயிரிழந்ததாக வெளியான செய்தியை தொடர்ந்து அவரது இழப்பை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. அவரது குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் வகையில் துக்க கொடிகள் கட்டப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்வு அட்டாளைச்சேனை பிரதேச சபை பிரதி தவிசாளர் ஃபாரூக் நஜீத் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதில் பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் பல இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இலங்கையின் உயர்ந்த அரசியல் மட்டங்களிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான அனுதாப செய்தி அல்லது நிலைப்பாடு வெளியாகாத நிலையில் உள்ளூர் மட்டத்தில் இவ்வாறு துக்கம் அனுஷ்டிக்கப்படுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்நிகழ்வு அமைதியான முறையில் நடைபெற்றதாகவும் எந்தவித இடையூறும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.